வணக்கம். ஜோதிட உலகத்தில் திருமண தோஷ பரிகாரத்திற்கு ஆண்களுக்கு சுக்கிரனை பலப்படுத்தி பரிகாரம் செய்வதும், பெண்களுக்கு செவ்வாயை பலப்படுத்தி பரிகாரம் செய்வதும் ஒரு வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. உண்மையில் சுக்கிரன் களத்திரத்தை, தாம்பத்தியத்தை, காமத்தை, காதலை, மனைவியை தருவது போல் செவ்வாய் பெண்களுக்கு தாம்பத்தியத்தை, காமத்தை, திருமணத்தை, காதலை, களத்திரத்தை தருகிறாரா என்று பார்த்தால் உண்மையில் இல்லை. பிறகு ஏன் அது நடைமுறைக்கு வந்தது? பொதுவாக செவ்வாய் என்பவர் ஒரு ஆண் கிரகம், ஒரு வீரதீரமிக்க ஒரு ஆண் கிரகம், இளைய வீரதீரமிக்க கட்டிலம் காளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வீரியமிக்க ஆண் கிரகம். அதனால் பெண்களுக்கு உள்ள திருமண தோஷத்திற்கு செவ்வாயை பரிகாரம் செய்தால் நல்ல தாம்பத்தியம், நல்ல திருமணம், நல்ல களத்திரம் கிடைக்கும் என்று யாரோ என்றோ விதைத்துவிட்ட ஒரு விஷயம் இன்று நம்பப்பட்டு வருகிறது. உண்மையில் செவ்வாய் வீரதீரமிக்க ஆண் கிரகம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் எந்த ஆண் என்று பார்த்தால் அவர் இளைய சகோதரன். செவ்வாயை ஒரு பெண் பலப்படுத்துவதன் மூலம், பரிகாரம் செய்வதன் மூலம் இளைய சகோதர அமைப்பு இணையாக மூத்த சகோதர அமைப்பு, அதை மட்டுமே செவ்வாயால் சரி செய்ய முடியும். அந்த பரிகாரத்தின் மூலம் பலப்படுத்த முடியும். திருமணத்திற்கும், களத்திரத்திற்கும், தாம்பத்தியத்திற்கும், காமத்திற்கும் செவ்வாய் சகோதரனை வைத்து என்ன செய்ய முடியும்? எங்கேயோ ஒரு தவறு இருக்கிறது என்பதை புரிய வைக்கத்தான் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்க இருக்கிறது. அப்போது புதனை வலுப்படுத்தி விட்டால் மாமன் மைத்துனர் அது வந்து விடுமா? அதுவும் இல்லை. உண்மையில் களத்திரத்தை, காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடத்தை ரிஷிபம் 2ஆம் இடமாகிறது. அதிபதி சுக்கிரனாகிறார். தனம், வாக்கு, குடும்பத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். குடும்பஸ்தானத்தை நிர்வகிக்க அதன் அதிபதி சுக்கிரன் தேவைப்படுகிறார். அதே காலபுருஷ தத்துவத்தில் 7ஆம் இடமான களத்திரஸ்தானம், தாம்பத்திய ஸ்தானம், திருமணஸ்தானம், எதிர்பாலினத்தவர் ஸ்தானம், துலாம், அதன் அதிபதி சுக்கிரன். 2 வகையிலும் சுக்கிரனே உங்களுக்கு வெறும் காமம் என்றால் யாரிடமும் கிடைக்கும். தாம்பத்தியம் என்றால் குடும்பம், மனைவி, புருஷன், இந்த உறவு, கணவன் மனைவி உறவிற்குள் கிடைக்க பெறக்கூடியது தாம்பத்தியம். யாரிடம் வேண்டுமானாலும் பெறக்கூடியது காமம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணிற்கு தாம்பத்தியத்தை, திருமணத்தை, களத்திரத்தை கொடுப்பவர் சுக்கிரன் தான், செவ்வாய் அல்ல. செவ்வாய்க்கு பரிகாரம் செய்ய போகும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த விளக்கம். பல ஜோதிடர்கள், எனக்கு தெரிந்த சில சகோதரிகளுக்கு திருமண தோஷத்திற்கு செவ்வாயை பரிகாரம் செய்ய சொல்லி நேர விரயம் செய்து வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அவர்களை மெனக்கிட வைத்து, அலைய வைத்து, சிவன் கோயில்களில் உள்ள நவக்கிரகத்தில் செவ்வாயை வழிபட்டு, செவ்வாய்க்கு விளக்கு போட்டு, செவ்வாயை கிரகத்தை 9 சுற்று சுற்றி பல ஆண்டுகளாக அவர்களுக்கு எந்த பரிகாரமும் பலித்ததாக தெரியவில்லை. உண்மையில் செவ்வாய் 7ஆம் இடத்து அதிபதியாக வரும் ரிஷிப லக்னம், துலா லக்னம், இந்த 2 லக்னங்களுக்கு செவ்வாய் 7ஆம் அதிபதியாக வருகிறார். அங்கே செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் நாம் செவ்வாய்க்கு பரிகாரம் செய்யலாம். செவ்வாயின் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோயிலில் சென்று பரிகாரம் செய்து வரலாம். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் செய்யலாம். மற்ற 10 லக்னக்காரர்களுக்கும் காரக ரீதியாக சுக்கிரனே களத்திரக்காரகனாக வருகிறார். சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் சுக்கிரனை வழிபட வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த குறிப்பிட்ட லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக வரும் கிரகம்
பாதிக்கப்பட்டால் அந்த அதிபதிக்கு பரிகார முறைகள் செய்ய வேண்டும். மற்றபடி செவ்வாய் பொதுவான பெண்களுக்கு களத்திரத்தை தருபவர் என்ற கூற்று முற்றிலும் தவறானது. வீரியமிக்க ஆண் கிரகம் செவ்வாய் என்பதால் அப்படி ஒரு வதந்தி காலப்போக்கில் நமக்கு திணிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து நாம் பார்ப்பது நமது கடமை. ஞானிகள் நமக்கு தந்த இந்த ஜோதிட சாஸ்திரத்தை சில இடங்களில் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். சில இடங்களில் நமது தனித்துவம், நமது தனித்தன்மை, நமது தனித்திறமையை வைத்து ஆராய்ச்சி செய்து சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கலாம். அதற்கு ஞானிகள் தடை சொல்லவில்லை. ஆக வெகு நாட்களாக இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். இன்று ஏதோ எனது ஒரு சிறிய ஆராய்ச்சியின் மூலம் நான் கண்டறிந்த இந்த உண்மையை நமது ஜோதிட சொந்தங்களுக்கு நமது சகோதரிகளுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை கொள்கிறேன். நன்றி.